ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம். அன்பு வணக்கம் நண்பர்களே. சனி திசை ஒரு சனி திசை வருது அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 80 வயசில் என்ன அனுபவமும் சிந்தனையும் உங்களுக்கு இருக்குமோ அதை இந்த திசை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. சனினாலே வயதான தோற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வயதானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வயதான சிந்தனை, முதிர்ந்த சிந்தனை, அனுபவ சிந்தனை. உங்களை ஒரு தொழில்னா அவர் 10-11 கூடியவர். அதாவது காலபுருஷ தத்துவப்படி 10-11 கூடியவர். 10 என்பது தொழில். தொழிலேருந்து யார் செய்வா? ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டவன் தான் தொழில் செய்வான். வேலை பார்க்குறவன் தொழில் செய்ய முடியுமா? ஒருவர் வேலை பார்க்குறான், அனுபவம் இல்லாதவன் தொழில் செய்ய முடியுமா? ஒரு விஷயத்தில் எவன் ஒருவன் அனுபவப்பட்டானோ அவன் தான் ஒரு தொழிலை செய்ய முடியும். அனுபவம் இல்லாதவன் அந்த தொழிலை செஞ்சானா அந்த தொழிலில் நட்டமாகி வெளியே வந்துடுவான். அப்போ ஒரு வாழ்க்கை என்ற தத்துவத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் என்ன பாதகங்கள் செய்வார், என்ன உங்களுக்கு லாபங்களை தருவார் அப்படின்னு பார்க்கலாம். சனி தசையில் சனி தசை கம்பல்சரி அவர் நல்ல பாவங்களில் இல்லை, சுப பாவங்களில் இல்லை, அசுப பாவங்களில் இருக்காரு, 6-8 12லையோ இல்லை தீய கிரக பார்வை சேர்க்கைகள்லையோ இருக்காரு அப்படின்ட்டா உங்களுக்கு கண்டிப்பாக சில பாதகங்களை கொடுப்பார். லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் மத்தியமமான லாபங்களை கொடுப்பார் அப்படின்னாரு. ஆனால் அனுபவத்தை உங்களுக்கு பெரிய நிலையில் கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ இப்படி இருந்துக்கோ, இங்கே நடந்துக்கோ, இதை செய், இப்படி செஞ்சீங்கன்னா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி வைப்பார். நீ இதுதான் செய்யணுன்றத கட்டளையே சொல்வார், அதிகாரமாக சொல்வார். குரு கூட ஒரு கொட்டு கொட்டுவார். இவர் என்ன பண்ணுவார்னா ஜெயிலில் அடைச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஜெயிலில் அடைச்சு இதுதான் நீ செய்யணும், இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத உணர்த்தக்கூடியவர் சனி பகவான். அனுபவம், ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கொடுப்பார். நல்ல அனுபவத்தை, நல்ல ஒரு ஆற்றலை உருவாக்கிக்கோ, நீ இந்த வாழ்க்கையில் நீ பெரிய நிலையில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பார். சில பாதகங்களும் கொடுப்பார். என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலும் செய்யக்கூடிய நிலையில் தாமதத்தை கொடுப்பார். தாமதத்தை கொடுத்து தான் உங்களை ஜெயிக்க வைப்பார். அதில் கரெக்டான ஒரு பின்பாயிண்டான அனுபவத்தை கொடுப்பார். அது ரொம்ப நுணுக்கமாக போய் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கடைசி நேரத்தில் ரைட்டு இந்த விஷயத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் டெட்டெண்டு போல் அப்படின்னு சொல்லி அந்த டெட்டெண்டில் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயமாகக்கூடிய தன்மையை கொடுப்பார். அப்போ சனி தசை அப்படின்றது பலருக்கு தீமை செய்யும். அப்படின்றதுனா என்ன மாதிரி தீமை செய்யும்? கெட்ட பாவங்கள் இருந்தாலும் விபத்துக்கள் கொடுக்கும், சண்டை சச்சரவு கொடுக்கும், பங்காளிகளில் ஒற்றுமை கொடுக்காது, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க விடாது, கணவன் மனைவியை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கைக்கான அனுபவங்கள் தான். புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைக்கான அனுபவங்கள் தான். அப்போ இந்த அனுபவங்களை எப்படி, இந்த சனி பகவானுடைய பாதிப்புகளை எப்படி நாம் நிவர்த்தி பண்ணி கொண்டு இந்த சனி தசையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா, ஒன்று நம்ம நேர்மையாக இருக்கணும். தண்ணி அடிக்கிறது, அதே போல் சிகரெட் போய் பிடிக்கிறது, அதே போல் தீய பழக்க வழக்கங்களில் இந்த சனி திசையில் ஈடுபடக்கூடாது. அதில் ஈடுபடாத அளவுக்கு நம்மளை மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும். தியானம் பண்ண கற்றுக்கணும். சனி திசையில் தியானம், அதாவது சனி பகவான்றது பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பொறுமை, மெதுவாக தான் நடந்து போவார்ன்ற விஷயம் இருக்குது. அப்போனா தியானம் பண்ணுங்கள், அமைதியாக உட்காந்து பழகுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாட்களை கடத்தியே ஆகணும். சரிங்களா? நாளை கடத்தி தான் ஆகணும். சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாள்களை கடத்தி ஆகணும். அப்போ அமைதி தான் நமக்கு பெரிய மருந்து. சரிங்களா? அப்போ அமைதியாக இருங்க, தியானம் பண்ணுங்கள், சிவாலய வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதாவது சிவாலயத்தில் ஈசான மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஈசான மூலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். ஈசான மூலையில் உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய பெரிய பாதிப்புகள் மிகப்பெரிய நிலையில் குறையும். அதே போல் சனி பகவான் எந்த இடத்துல நவகிரகங்கள் இருக்கிறதோ அங்கே சனி பகவானுக்கு நல்லெண்ணெயால் காப்பு சாத்துங்க, நல்லெண்ணெய் காப்பு சாத்துங்க. நல்லெண்ணெய் காப்பு சாத்தி அவருக்கு பிடித்த மலர்களான, அதாவது சங்குப்பூலேயே ஊதா கலர் சங்குப்பூ இருக்கும், ஊதாப்பூர்னு இருக்குது. அதே போல் அந்த பூக்களை அவருக்கு மாலையாக அணிவிக்கலாம். அதே மாதிரி கருப்பு வஸ்திரம் அவருக்கு சாத்தலாம். இதெல்லாம் சாத்தி அவரை வழிபடும் பட்சத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள் சனி திசையில் பாதிப்பு பெரிய லெவலில் குறையும். குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தில் குலதெய்வத்தில் போய் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுது, குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்னா சனிக்கிழமையில் போய், அதே போல் அமாவாசை என்று, சனிக்கிழமையோட அமாவாசை மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். சனி பகவான் நல்ல அனுகூலம் பண்ணுவார்.
அமாவாசை அன்று பைரவருக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் இரவு வேளையில, அதாவது 6 மணிக்கு மேல போயி, நீங்க வந்து பரிபூர்ணமா எனக்கு இந்த சனி திசையால் வரக்கூடிய பாதிப்புகள் எனக்கு குறைந்து நான் வாழ்க்கையில நல்ல அளவுல ஜெயிக்கணும். எந்த ஒரு பெரிய நிலையிலயும் பாதிப்புகள் வரக்கூடாது. அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு, சனி பகவானுக்கும் சரி, உங்க குலதெய்வத்துக்கும் உங்க பேர்ல, அதேபோல பைரவருக்கும் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருங்க. சனிக்கிழமை பண்ணணும். அமாவாசை அன்று பண்ணணும். அமாவாசை அன்று பண்றது வந்து மிகப்பெரிய சிறப்பான விஷயம். சரிங்களா? 6 மணிக்கு மேல், அதாவது இருட்டுனதுக்கு அப்புறம் போணும். அதாவது ஒரு 6, 7 மணிக்கு மேல போங்க. 7 மணிக்கு போயி உங்க குலதெய்வ கோயில்லயோ சரி, பைரவருடைய ஆலயத்திலயும் சரி, இங்க போய் வழிபாடு பண்ணி நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சனி திசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிய நிலையில இருந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சு உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். பொதுவாவே சனி திசையில வந்து அனுபவிக்க தான் வேணும். அதாவது என்னதான் பரிகாரங்கள் சொன்னாலும் சரி, ஒருவனை அனுபவிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள உங்கள சக்கையாக்கி, அந்த சக்கைய வெளிய போட வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து குடுப்பார். நாங்க வந்து எல்லாருமே சனி திசையில வந்து நாங்க பரிகாரங்கள் சொல்லலாம். ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனா வந்து அந்த பரிகாரங்கள் வந்து சனி திசையில எவ்வளோ வேலை பார்த்துச்சுன்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா, சனி திசையை பொறுத்தவரைக்கும் சனி திசை, சனி புத்தி, சனி திசையில இருக்கக்கூடிய புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் பார்க்கும்பொழுது, அவனுடைய கர்ம வினையை கண்டிப்பாக அவன் அனுபவித்தே ஆக முடியும். அவருடைய செயல்பாட்ட அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அவருடைய செயல்பாடுகள அனுபவிச்சு தான் ஆகணும். அத மீளவே முடியாது. அவனால பரிகாரமும் பண்ண முடியாது. சனி திசையில பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் பண்ணாலும் அவனுக்கு வந்து அந்த விஷயத்த குடுத்து அவன வந்து வெளிய தள்ள தான் செய்வார் பகவான். அதனால சனி திசையை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்ன்றது வந்து இந்த அவர குளிர்விக்கக்கூடிய பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா தான் தவிர, சிவ வழிபாடு பண்ணிக்கலாம். அதேபோல பைரவர் வழிபாடு, உங்க குலதெய்வ வழிபாடு, சனி பகவானுக்கான அமாவாசை வழிபாடுனா காகத்துக்கு சோறு வைக்கிறது, பித்ருக்களுக்கு திதி குடுக்கிறது. இந்த வேலையை தெளிவா செஞ்சீங்கன்னா, சனி திசையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில இருந்து அப்படியே குறையும். 6 மணிக்கு மேல இருட்டுனதுக்கப்புறம் போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி, சனி திசையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எனக்கு குறையணும். எனக்கு வீட்ல இப்போ பிரச்சனைகள் இருக்குது. சனி திசை நடக்குது. ஆனா இந்த நேரத்தில எனக்கு பிரச்சனைகள் நடக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து என்னை மீட்டு என்னைய வந்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி, உங்க குலதெய்வம், பைரவர், சனி பகவான் கிட்ட உங்க மனதார வேண்டி, உங்க வாழ்க்கையில ஜெயமாகறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி வேண்டி, இந்த பரிகாரத்த பண்ணுங்க. இது எளிய பரிகாரம் தான். இந்த பரிகாரத்த செஞ்சு பயனடையுங்க. உங்க வாழ்க்கையில சனி திசை உங்களுக்கு பெரிய லாபத்தை குடுக்கும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.